தென்னாப்பிரிக்காவோட கோய்சான் மக்கள் அவங்களோட மரபணுல ஐரோப்பிய காலனி ஆதிக்கமோ அடிமை வியாபாரமோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஒரு புது ஆய்வு வந்திருக்கு. வரலாறு எப்படி நம்ம ஜீன்ஸ்லயே பதிவாகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இது செல்பிரஸ் பத்திரிகையில வந்த ஒரு முக்கியமான ஆய்வு. கோய்சான் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவோட பூர்வகுடிகள். வேட்டையாடி சேகரிக்கிற சான் மக்களையும் கால்நடை வளர்க்குற கோய் மக்களையும் சேர்த்து சொல்ற பேரு. இவங்க தான் மனுஷங்களோட மிக பழமையான கிளைகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற மரபணு பன்முகத்தன்மை ஜெனட்டிக் டைவர்சிட்டி உலகத்துல வேற எந்த இனக்குழு கிட்டயும் இல்லையாம். இந்த ஆய்வு கடைசி சில நூற்றாண்டுகள்ல இவங்களோட மரபணு எப்படி மாறுச்சுன்னு பார்த்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு ஆய்வு சொல்லுது? ரெண்டு முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஒன்னு ஐரோப்பிய காலனி ஆதிக்கம். 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரங்க வந்த பிறகு ஐரோப்பிய ஆண்கள் நிறைய பேர் குடியேறினாங்க. அவங்க அங்க இருந்த கோய்சான் ஆண்களை அவங்க இடத்துல இருந்து துரத்துனாங்க, இல்லனா கொன்னுட்டாங்க. ஆனா கோய்சான் பெண்களோட அவங்களுக்கு கலப்பு ஏற்பட்டுச்சு. ஓ, இதனால இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கிட்ட ஐரோப்பிய ஆண்வழி ஜீன்ஸும் கோய்சான் பெண்வழி ஜீன்ஸும் அதிகமா இருக்கு. இதுக்கு பேரு பாலினம் சார்ந்த இடம்பெயர்வு, செக்ஸ் பயஸ்ட் அட்மிக்ஸ்சர். சரி. ரெண்டாவது காரணம்? ரெண்டாவது, டச் கிழக்கிந்திய கம்பெனி விஓசி அவங்களோட அடிமை வியாபாரம். 1652 இருந்து 1808 வரைக்கும் கிட்டத்தட்ட 63,000 அடிமைகளை ஆப்பிரிக்காவோட மத்த பகுதிகள், மடகாஸ்கர், இந்தியா, தென்கிழக்காசியா இங்கிருந்தெல்லாம் கேப் காலனிக்கு கொண்டு வந்தாங்க. இவங்கள ஜாஸ்தி பெண்கள். இவங்களும் அங்கிருந்த மக்களோட கலந்ததால கோய்சான் மக்களோட மரபணுவுல இன்னும் புது புது கூறுகள் சேர்ந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் கலப்பு நடந்திருக்கா? ஆமா, இதுக்கெல்லாம் முன்னாடியே சுமார் 2000 வருஷம் முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து கால்நடை வளர்க்கிறவங்களும் மத்திய ஆப்பிரிக்கால இருந்து பண்டு மொழி பேசுற விவசாயிகளும் அங்க கோய்சான் மக்களோட கலந்திருக்காங்க. காலனி ஆதிக்கம், அடிமைத்தனம் மாதிரி வரலாற்று நிகழ்வுகள் ஒரு சமூகத்தோட பொருளாதாரம், சமூகம் இத மட்டும் மாத்தல, அவங்களோட மரபணு வரைபடத்தையே, ஜெனட்டிக் லேண்ட்ஸ்கேப்பையே ஆழமா மாத்திருக்குங்கிறதுக்கு இந்த ஆய்வு ஒரு நல்ல அறிவியல் சான்றா இருக்கு. வரலாறு நம்ம கூடவே எப்படி பயணிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி